தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியலை உயர்கல்வி அமைச்சர் விஸ்வநாதன் வெளியிடுகிறார். அதனை தற்போது காணலாம். நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் நன்றியும் கூட. இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி 2026க்கான தரவரிசை பட்டியல் என்ஜினியரிங் 1/7/2026 வெளியிடப்படுகிறது. இந்த பொறியியல் கலந்தாய்வுக்கு இந்த ஆண்டுக்கு விண்ணப்ப பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்திய மாணவர்களின் எண்ணிக்கை 2,45,235. இந்த ஆண்டு தரவரிசை எண் வழங்கப்பட்ட மாணவர்களின் எண்ணிக்கை 1,30,767. இதில் மாணவிகளின் எண்ணிக்கை 1,05,245. மூன்றாம் பாலினத்தவர் 5. ஆக மொத்த எண்ணிக்கை 2,36,017. நெக்ஸ்ட், இந்த ஆண்டு 6ஆம் வகுப்பு முதல் சொல்லிட்டு மாணவர்களின் எண்ணிக்கை 1,30,767. மாணவர்கள் 1,30,767. மாணவிகளின் எண்ணிக்கை 1,05,245. மூன்றாம் பாலினத்தவர் 5. மொத்த எண்ணிக்கை 2,36,017. 17. The last 17. இந்த ஆண்டு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று அரசு ஒதுக்கீடான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 50,494 மாணாக்கர்கள் விண்ணப்பித்து இருந்தார்கள். இதில் 50,494 50,494 மாணாக்கர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். இதில் பள்ளி கல்வி துறையால் வழங்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் that is 7.5 ரிசர்வேஷன். இந்த 6th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கான 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கான ரிசர்வேஷன்ஸ். அந்த 50,494ல ஆவணங்களின் அடிப்படையில் 46,604 மாணாக்கர்களுக்கு இந்த ரேங்கிங் லிஸ்ட் இன்னைக்கு வெளியிட்டு. இந்த ஆண்டு விளையாட்டு பிரிவின் கீழ், அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா, 7,981 மாணாக்கர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். ஸ்போர்ட்ஸ் கோட்டா அவர்களின் விளையாட்டு சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு 3,210 மாணவர்களுக்கு தரவரிசை எண் வழங்கப்பட்டிருக்கிறது. The sports quota. The next, ex-servicemen quota. இந்த கல்வியாண்டில் முன்னாள் ராணுவத்தினர் வாரிசுதாரர் பிரிவின் கீழ் 1,176 மாணாக்கர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் பிரிவின் கீழ் 500 மாணாக்கர்களுக்கும் தரவரிசை எண் வழங்கப்பட்டுள்ளது. Can I repeat 1 second? Are you okay? Right. அடுத்து the cut off. 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 53. அதில் தமிழ்நாடு அரசு தேர்வு வாரியத்தின் கீழ் படித்த மாணாக்கர்கள் 39 பேர். 200
out of 200. மற்றும் மற்ற தேர்வு வாரியத்தின் கீழ் படித்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை 14. மாணவ மாணவியர்கள் தங்களது தரவரிசை எண்ணை www.tneaonline.org அதுல நாங்க வெளியிடுறோம். பாத்துக்கலாம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாணாக்கர்கள் விண்ணப்பத்திலிருந்து தரவரிசை பட்டியலில் தங்களது பெயர் விடுபட்டு இருந்தாலோ அல்லது குறைகள் இருந்தாலோ இன்று முதல் ஸ்டேட் 1 இன்னைக்கு டேட் 1 இருந்து 6 நாட்கள் 6/7/26 குள் தங்கள் அருகாமையில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் மாணாக்கர் சேர்க்கை பதிவினை மையத்தினை அணுகி தங்கள் குறைகளை பதிவு செய்து பூர்த்தி செய்து கொள்ளலாம். So we have opening all the door from the student society. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு முறை அரசு பள்ளிகளில் பயின்று அரசு ஒதுக்கீடான 7.5% கோராமல் விடுபட்ட மாணாக்கர்களும் மிஸ் அவுட் பார்க்கல, செய்யல, போர்ட்டல் ஓபன் பண்ணல, நம் டைம் இல்ல, அந்த மாதிரி கேட்கிற மாணவர்களுக்கு தங்களுக்கு அருகாமையில் உள்ள தமிழ்நாடு பொறியியல் மாணாக்கர் சேர்க்கை சேவை மையத்திற்கு சென்று 6/7/26 தங்களது பெயரை இணைத்துக் கொள்ளலாம். அடுத்து, மாணவர்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தொழில்நுட்ப கல்வி செயலகத்தில் செயல்பட்டு வரும் அழைப்பு மையத்தினை தொலைபேசி டோல் ஃப்ரீ நம்பர் டெலிவர் கொடுத்துறோம் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இதுவரையில் அழைப்பு மையத்தினை தொடர்பு கொண்டு, அதாவது இந்த டோல் ஃப்ரீ இந்த இணையதள வாயிலாக நாங்க அறிவிச்சத முதல்ல ஸ்டூடெண்ட்ஸுங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அது எவ்வளவு பேர் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா, பிகாஸ் அந்த இன்ஃபர்மேஷன் ஓபனா இருக்கு எல்லாருக்கும். யாருக்கும் தகவல் கிடைக்கல, எங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல, இல்ல நாங்க போகல பார்க்கலன்றதுக்கெல்லாம் இடம் கிடையாது. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கோம், we are opening for all the ways குழந்தைங்களுக்கு. இதுவரையில் அழைப்பு மையத்தினை தொடர்பு கொண்டு தங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்துள்ள மாணாக்கர்களின் எண்ணிக்கை 32,843. மின்னஞ்சல் வாயிலாக 10,125 மாணாக்கர்களும் மற்றும் நேரடியாக 1,497 மாணாக்கர்களும் தங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து உள்ளார்கள். இந்த குழந்தைங்களுக்கு அதை விட்டு சொல்லிடலாமா? ரைட், இது ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடலாமா? இது மட்டும் போதுமா? ஜெனரல் கவுன்சில் பப்ளிகேஷன் ரேங்க் லிஸ்ட் இங்கே The publication rank list 17/2026, grievances redressal 17267, counseling for government 7.5 special reservation categories online, differently abled, ex-servicemen, sports 13/7 ஆரம்பிச்சு 14/7 2 நாட்கள் அவங்களுக்காக ஸ்பெஷல் நம்ம வந்து ஓபன் பண்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.